இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பள்ளியில் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாமா, புதிதாக விண்ணப்பிக்கலாமா என்பது பற்றிய சந்தேகம் அதிகமானவர்கள் இருக்கும். இது சம்மந்தமாக செய்தி வெளியீட்டிலே டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த செய்தி வெளியீடு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தான் வெளியானது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு வெளியாகி உள்ளது. இந்த செய்தி வெளியீடு 2ஆம் தேதி தான் வெளியானது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு 2026ஆம் கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஆர்டி மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இது சம்பந்தமாக நடைபெற்ற வழக்கு விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டி நிதியை விடுவிச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இது சம்மந்தமாக நடந்த வழக்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்ததாக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர்க்கை ஒதுக்கீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளின் நுழைவு வகுப்புகளில் எல்கேஜி முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை 25% ஒதுக்கீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேர்க்கை நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆக்ட் 2009 மற்றும் தமிழ்நாடு ஆர்டி விதிகள் 2011 அடிப்படையில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சேர்க்கை முறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. rt.tn.gov.in அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் நுழைநிலை வகுப்பில் படித்தாலும் அதே பள்ளியில் இந்த ஆர்டி அட்மிஷன் மூலமாக அவங்க சேர்ந்துக்கலாம். இதற்கான எலிஜிபிள் இருந்தால் அவங்க சேர்ந்துக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டி ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்கான 10 நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பள்ளியில் சேர்த்திருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு 10 நாட்களுக்கான கால அட்டவணை வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த அட்டவணையில் எப்பலாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லி பார்க்கலாம். அடுத்ததான் முன்னுரிமை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் சொல்லி அதற்கான டீட்டெயில்ஸ், ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மாற்றுப்பாலினத்தவர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டி தகுதியுடைய மாணவர்களிடமிருந்து எந்த கட்டணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வாங்கியிருந்தா 7 நாட்களுக்குள்ள அதை அவங்களுக்கே திருப்பி செலுத்தணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்காணிப்பு, இதற்கான புகார் தீர்வு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உதவி செய்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டி சேர்க்கைக்கான இதுதான் சேர்க்கைக்கான அட்டவணை. இதிலே பார்த்தீங்கன்னா நாள் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு 6/10/2025 கொடுத்துருக்காங்க. மாணவர் சேர்க்கை சம்மந்தமான அறிவிப்பு வெளியிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நாள் 2ல் 30/9/2025 நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர் எண்ணிக்கையில் பதிவேற்றம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3ஆம் நாள் நாள் 3 பார்த்தீங்கன்னா 8/10/2025 மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 25% ஒதுக்கீடு பள்ளி உள்நுழையில் காட்டப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 9/10/2025 தகுதியுடைய மாணவர்கள் விவரங்கள் ஆதார், பிறப்பு, இருப்பிடம், வருமானம், சாதி சான்று பதிவேற்றம் செய்யுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4, 5, 6 தகுதியான தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல் அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தகுதி பெற்ற மாணவர்களுடைய இறுதிப்பட்டியல் வெளியீடு. 8ஆம் நாள் தகுதியுடைய மாணவர்களை எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல், அதில் டேட் இருக்கும், அதில் செக் பண்ணிங்க. 9ஆம் நாள் விண்ணப்பங்கள் 25% மீறினால் குழுக்கள் முறையில் பெயர் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாள் 10/17/10/2025 தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் விவரங்களை எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இதற்கான உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க. 144117 அப்படின்னா இமெயில் லிங்க் கான்டாக்ட் பண்ணலாம். rt@tnschools.gov.in வெப்சைட் மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.